पति ब्रह्मचारी। மா எவ்வளோ பெரிய மாளிகைமா? கண்டிப்பா இதுக்குள்ள ராஜகுமாரி தான் இருப்பாங்க. உண்மையிலே அவங்க ரொம்ப கொடுத்து வச்சவங்க. ஈஷா, ஈஷா, மா ஈஷா, ஈஷா, அம்மா ஈஷா, மா அம்மா நீங்க எங்க போயிட்டீங்க? என்கிட்ட வாங்கம்மா, எப்பவும் போல என்கிட்ட வாங்க. நீங்க எங்க போய் ஒளிஞ்சுக்கிட்டீங்க? அம்மா, அம்மா, அம்மா என்னை விட்டுட்டு நீங்க எங்க போயிட்டீங்க? ஏம்மா என்னை இப்படி கஷ்டப்படுத்துறீங்க? கிட்ட வாங்க. ராம் 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 குலாப் பான் மசாலா. ராம் 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 ராம். வணக்கம் பாட்டிமா. இந்த தேங்காய ஐயர் கேட்டிருந்தாரு பூஜைக்காக. எங்க வைக்கட்டும்? இங்க பாரு, இது திவசம் வரலட்சுமி நோம்பில்ல, புரியுதா? அத கொண்டு போய் அங்க வை. ராம் 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 ராம். வணக்கம்மா. நல்லா இருப்பா. உன்னோட புகழ் அப்படியே வளர்ந்துகிட்டே போகணும். என்னோட மீதி ஆயுளையும் அந்த கடவுள் உனக்கே கொடுக்கணும். அதுதான் என்னோட ஆசை. பாட்டி, என்னையும் ஆசீர்வாதம் பண்ணுங்க. ராம் 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 ராம். அந்த கடவுளோட அருள் உனக்கு ஏற்கனவே இருக்கேப்பா. அதோட என் பையன் உன் கூட இருக்கும்போது உனக்கு எந்த பிரச்சனையும் வராது. அதனால உனக்கு யாரோட ஆசீர்வாதமும் தேவையில்லை. ராம் 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 ராம். ஆண்டவா ஈஸ்வரா, இஷா அம்மாவோட ஆத்மாவுக்கு சாந்தி கிடைக்கட்டும். ராம் 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 ராம். மறுபடியும் தலையணை ஈரமாயிடுச்சு. என் பொண்ணு எந்திரிச்சிட்டாளா? குட் மார்னிங் அப்பா. இந்த காயம் சரளா, என்னாச்சுப்பா? சொல்லுங்க.
என்ன இது? சுட்கி இஷாவை பாத்துக்கிற பொறுப்பை உன்கிட்ட தான் ஒப்படைச்சேன், சுட்கி கிட்ட இல்ல. சரளா, இன்னைக்கு நீ இப்பவே உனக்கு கண்டிப்பா இவங்களுக்கு தண்டனை கொடுத்தே ஆகணும். உங்க எல்லாரோட பிரச்சனை என்ன தெரியுமா? ஒருத்தர் மேல பழி போடுறதுதான். தப்ப ஒத்துக்க நீங்க யாருமே தயாரா இல்ல. முக்கியமா நீங்க சரளா ஆண்டி, நீங்க தானே இவங்க எல்லாரோட ஹெட். அதனால கண்டிப்பா உங்களுக்கு தான் பனிஷ்மெண்ட் கொடுக்கணும். நான் உங்களை இப்போவே இந்த நிமிஷமே 4 நாளைக்கு உங்களை நான் சஸ்பெண்ட் பண்றேன். அப்புறம் இந்த 4 நாளைக்கான சம்பளமும் உங்களுக்கு கிடைக்காது சரளா ஆண்டி. ஆனா வாக்குவாதம் பண்ணீங்கன்னா பனிஷ்மெண்ட் டபுள் ஆயிடும். இன்னும் ஏன் இங்க இருக்கீங்க? சீக்கிரம் போங்க. சரளா வேலைக்காரி தான். ஆனா நீ எப்படி இவ்வளவு பொறுப்பு இல்லாம இருந்த? அட்லீஸ்ட் நீயாவது ஜாக்கிரதையா பாத்துக்கலாம் இல்லையா? அச்சோச்சோ அண்ணன், எதுக்கு தேவையில்லாம என் செல்ல அண்ணிய திட்டுறீங்க? மருமகளே, அவளுக்கு ஏதாவது மருந்து போட்டு விடுமா? சரிங்க மாமா. இந்த பணத்தை சரளாண்டி கிட்ட கொடுத்துருங்க. என்ன பண்றது? அப்பாவோட பெரிய தண்டனையில இருந்து அவங்கள காப்பாத்தணும்னா இந்த சின்ன தண்டனை கொடுத்துதானே ஆகணும். ஏற்கனவே அவங்களுக்கு முட்டி வலி வேற. 4 நாள் வீட்ல இருந்தா அவங்களுக்கும் ரெஸ்ட் எடுத்த மாதிரி இருக்கும். உனக்கு இருக்கிற மனசு எல்லாருக்கும் இருந்தா நல்லா இருக்கும். கொஞ்சம் கூட மரியாதையே இல்ல. டார்ச்சர் பண்றாங்க. குழந்தைங்கள பாத்துக்கிற பொறுப்புன்றதால தான் நான் பொறுமையா போறேன். இல்லன்னா நான் இந்த வேலையை தூக்கி போட்டு என்னோட கிராமத்துக்கே போயிடுவேன். என்ன மாட்டி விட நினைச்சீங்க இல்லையா? இப்ப 4 நாள் நிம்மதியா வீட்லயே ரெஸ்ட் எடுக்கலாம், சம்பளமே இல்லாம. ஜாலியா பாடுங்க, பஜனை பாடுங்க. ஏண்டி, நீதான் அந்த மயில இருக்கா அவளோட பெட்ல வச்சியா? இந்த தடவை நான் அவங்க சொன்னதெல்லாம் கேட்டுக்கிட்டேன். ஆனா கண்டிப்பா நான் உன்னை பழி வாங்காம விட மாட்டேன். சரளாக்கா, கடவுள் மேல சத்தியமா சொல்றேன், நான் எதுவுமே பண்ணல. எனக்கு தெரியும் சரளாக்கா, நீங்க எதுவும் பண்ணல தான். இந்தாங்க, இத வச்சுக்கோங்க, உங்களுக்கு உதவியா இருக்கும். இல்ல இல்ல, இதெல்லாம் தேவையில்ல. வேண்டான்னு சொல்லாதீங்க, இத வச்சுக்கோங்க. கடவுளை என்னன்னு சொல்றது? ஒரு பக்கம் இந்த மருமக, இன்னொரு பக்கம் இவ, என் செல்ல பொண்ணே. எஜமான் தன் பொண்ண தலைமையில தூக்கி வச்சுட்டு ஆடுறாரு. ஆனா அவ கல்யாணம் ஆகி இன்னொரு வீட்டுக்கு போவால, அப்போ என்ன பண்றான்னு பாக்குறேன். இங்க பாரு கடவுளே, நானும் இங்க தானே இருக்க போறேன். நானும் பாக்குறேன் எந்த ராஜகுமார இங்க வந்து இவளை கட்டிட்டு போறான்னு. என்னடா தேவையில்லாம நோ என்ட்ரில வந்து என்ட்ரி கொடுக்குற? உனக்கே தெரியும்ல, சூரஜ் அண்ணன் இருக்கிற இடத்துல அனுமான் கலியில குலாப் பான் மசாலா தவிர வேற எந்த பான் மசாலாவும் விற்க முடியாதுன்னு. ஏய், போய் உங்க அண்ணன் சூரஜ் கிட்ட சொல்லு, இதுக்கப்புறம் இந்த மொத்த ஏரியாவும் என்னோடது தான், என்னோடது மட்டும்தான். நான் இங்க தான் ஏரியாவை பிரிச்சுக்கும். ஒருவேளை நாய் அதோடைய ஏரியாவை விட்டு சிங்கத்தோட குகைக்குள்ள வந்துடுச்சுன்னு வெய்ய, அதுக்கப்புறம் அது குலைக்க கூடாது, இல்லைனா விளைவுகள் மோசமா இருக்கும்.
சத்தம் இல்லாம உன்னுடைய டெம்போவை எடுத்துட்டு இந்த ஏரியாவை விட்டு போயிடுன, இந்த சூரஜ் அவனுடைய எதிரிங்களுக்கு 2வது வாய்ப்பு கொடுக்கவே மாட்டான். முதல்ல நீ உயிரோட இங்க இருந்து போனாதானே 2வது வாய்ப்பை பத்திலாம் பேச முடியும். சூரஜ் அவனுடைய சாவியை எப்பவுமே அவன் கூட தான் வச்சிருப்பான். தில்லு இருந்தா வா, என் டெம்போ இங்க இருந்து நகர்த்து பார்ப்போம். தாறுமாறு தக்காளி சார், காலை கேட்டீங்க தலைவரே. अंगद के संग लेने गए सिया, खोज कपी से यह बन उचारो, जीवत ना बची हो. சூப்பர்ண்ண, கலக்கிட்டீங்க போங்க. இவங்க கிட்ட இருந்து நீ தப்பிச்சிருக்கலாம், ஆனா என்கிட்ட இருந்து எப்படி தப்பிக்க போற? ஐயோ தலைவா, பொண்ணு என்ன கொடுமைண்ணே இது. பிரம்மச்சாரியா இருக்கிறது பரவாயில்ல, அதுக்காக பொண்ணுங்க கூட சண்டை போட மாட்டேங்கிறதுலாம் ஓவர். நான் ஒரு பொண்ணு, நீயோ ஒரு பிரம்மச்சாரி. நான் இப்ப இந்த சாவி எடுக்கிறத நீ எப்படி தடுக்க போற? ஐயா வணக்கம் ஐயா. சூரஜ், உன் குரல்லையே வெற்றியோட களிப்பு தெரியுதுப்பா. இதுக்கப்புறம் மனோகர் பான் மசாலா டெம்போ நம்ம ஏரியாக்குள்ள நுழையவே முடியாது. நீ இருக்கிற வரைக்கும் குலாபுக்கு என்னைக்குமே எந்த பிரச்சனையும் வராது. நிச்சயமா சார். லக்ஷ்மி நாராயணாய ஸ்வாஹா, ஓம் உமா மகேஸ்வராய ஸ்வாஹா, ஓம் இஷ்ட தேவதாபியோ நம ஸ்வாஹா. ஸ்வாகா.
திரும்பவும் தப்பிச்சு போக முயற்சி பண்ணாங்க. எப்படியோ நாங்க பிடிச்சிட்டோம். பண்டிதரே, நான் இப்ப அர்ஜென்ட்டா போய் ஆகணும். நீ என்ன பண்ணிட்டு இருக்க ஈஷா? நான் சாப்பாடு வச்சிட்டு இருக்கேன். யாரும் இதோ சாப்பிடலன்னா அத்தையோட ஆத்மா எப்படி சாந்தி அடையும்? இறந்தவங்களோட ஆத்மா சாந்தி அடையணும் தான் எல்லாரும் பூஜை பண்ணுவாங்க. ஆனா என் அம்மா உயிரோட தான் இருக்காங்க. எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு அவங்க இங்க தான் எங்கேயும் என் பக்கத்துல இருக்காங்கன்னு. உன்னோட அம்மா இறந்துட்டா. உன்னோட அம்மா இருக்காளே, இந்த குடும்பத்தோட கௌரவத்தை காத்துல பறக்க விட்டுட்டு போயிட்டா. உன் அம்மா இந்த குடும்பத்தை பத்தி கவலைப்படல, உன் அப்பாவை பத்தியும் அவ கவலைப்படல. அந்த கடவுள் அவ செஞ்ச தப்புக்கு தண்டனை கொடுத்திருக்காரு. எவ ஒருத்தி எங்க குடும்ப கௌரவத்தை கெடுத்து செத்தாளோ அப்படிப்பட்டவளுக்காக என் பையன் அவ ஆத்மா சாந்தி அடையணும்னு பூஜை பண்றான். இது பத்தாதா உனக்கு? நீ என்னடானா அவளை உயிரோட கொண்டு வர பாக்குற? இங்க பாரு, இதுக்கப்புறம் மறுபடியும் நீ அவளை பத்தி பேசின நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாது, புரியுதா? ஒருவேளை அவங்க இறந்திருந்தா எதுக்காக அவங்களோட இதய துடிப்பு எனக்கு கேட்டுக்கிட்டே இருக்கு? எதுக்காக என் அம்மா உயிரோட தான் இருக்காங்கன்னு எனக்கு தோணுது. என்ன தைரியம் இருந்தா என்னோட பாதுகாப்புல இருந்து நீ தப்பிச்சு போக முடிவு பண்ணிருப்ப. இந்த குலாப் இருக்கானே, அவன் வெறும் மக்களை மட்டும் ஆள்றதில்ல, அவங்க வாழ்க்கையையும் நான் தான் முடிவு பண்ணுவேன். இனி எப்பவும் உன்னால உன் இஷ்டப்படி வாழவும் முடியாது, அதே மாதிரி சாகவும் முடியாது. உன்னோட தலைவிதி இருக்கே, அது எப்பவும் என் கையில தான் இருக்கு. நான் தான் உன்னோட கடவுள், நான் தான். கடவுள் இவ்வளோ கல் நெஞ்சக்காரரா இருக்க மாட்டாரு. அப்பாவை சந்தோஷப்படுத்துறதுக்காக ஒவ்வொரு வருஷமும் இந்த நாள்ல அம்மாவோட திவச பூஜையில நான் கலந்துக்கிறேன். ஆனா கண்டிப்பா ஒரு நாள் இல்ல ஒரு நாள் நிச்சயமா நான் உங்களை சந்திப்பேன். ஒரு நாள் உங்க முன்னாடி வந்து நிப்பேன். அப்போ என்ன நீங்க கட்டி அணைப்பீங்க. என் சந்தோஷத்தை பறிச்சுட்டு தான் நினைச்சு நீ சந்தோஷப்படுறியா? ஆனா ஒண்ணு, ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் என் பொண்ணு உன்னை மண்ணுக்க பாப்பாரு. நீ அவ மேல எவ்வளவு அன்பு காட்டினாலும் சரி, அதே மாதிரி எவ்வளவு நாள் கைதியா வச்சிருந்தாலும் சரி, அதே மாதிரி உண்மைய பொய்யாக்க எவ்வளவு முயற்சி பண்ணாலும் சரி, ஒன்னு சொல்ற கேளு, கண்டிப்பா உன் முகத்தர கிளியதான் போகுது. அன்னைக்கு உன் கூட இருக்கிற இந்த உறவையும் அப்புறம் இந்த கை விலங்கியும் அறுத்து போட போற பாரு. அது மட்டும் இல்லாம தன்னோட அம்மா எங்கேயும் ஓடி போலன்னு இந்த உலகத்துக்கே சொல்ல போறான். என் அம்மாவோட சரித்திரம் புனிதமானதுன்னு எல்லாருக்கும் நிரூபிப்பா. ஒரு நாள் இல்ல ஒரு நாள் எங்க அம்மா எந்த தப்பும் பண்ணலன்னு இந்த மொத்த உலகமும் புரிஞ்சுக்க தான் போகுது. எப்படி யாகத்துல இருந்து வர நெருப்பு புனிதமோ அதே மாதிரி எங்க அம்மாவும் புனிதமானவங்க. ராம் ராம் ராம். நீங்க உயிரோட தான் இருக்கீங்கன்றதுக்கு இந்த ஒரு சாட்சி போதும்மா. நான் ஒண்ணு நினைச்சா இங்க வேற ஒண்ணுல நடக்குது. வீட்ல என் கொழுந்தனார பாத்துக்க சொல்லி அந்த பொறுப்பை உன்கிட்ட ஒப்படைச்சிட்டு போனா நீங்க உட்காந்து பணத்தை எண்ணிட்டு இருக்கியா? அப்ப வீட்ல யாரடி சமைப்பா?
ஐயோ கடவுளே, என்ன சொல்ற? என் பையனுக்கு இப்படிதான் ஒரு பொண்டாட்டி வருவான்னு தெரிஞ்சிருந்தா என் பையனுக்கு நான் கல்யாணமே பண்ணிருக்க மாட்டேன். மம்மி 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 சொன்னா கேளுங்க, காது கையோட வந்துற போது அவளை விடுங்க மம்மி. பாவமா, நீ போய் உன் வேலையை பாரு, கிளம்ப. அத்தை, நான் சத்தியமா சொல்றேன், நீங்க திவசம் வீட்ல இருந்து சாப்பாடு கொண்டு வருவீங்கன்னு நினைச்சேன். அதனாலதான் நான் சமைக்கல. நான் உண்மையா தான் சொல்றேன் அத்தை. ஒருவேளை அங்க இருந்து நான் சாப்பாடு கொண்டு வரலன்னா என்ன பண்ணுவேன்? போ, இன்னைக்கு உன் மாமனார பட்னியா வச்சிருந்தல, இன்னைக்கு நான் உன்னை பட்னியா போடுறேன். யாரு கஷ்டப்பட்டு நேர்மையா சம்பாரிச்சு குடும்பத்தை காப்பாத்துறாங்களோ அவங்க போடுற சாப்பாடை தான் சாப்பிடுவேன். ஏமாத்துறவங்களுடைய சாப்பாடு வேண்டாம். அண்ணி, குலாப் சிங்கோட அடியால் பண்ற சப்பாத்தியை சாப்பிடுறத விட நான் விஷத்தை சாப்பிட்டு சாகலாம். ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க கொள்ளாரே? தயவு செஞ்சு அவனை பாராட்டாதீங்க. வேண்டாம், நீங்க எனக்கா ஒன்னே ஒண்ணு பண்ணா போதும். எவ்வளவு முடியுமோ அவனை என் பார்வையை விட்டு தூரமா போக சொல்லிருங்க, அது போதும். ஏன் அவ மனசை இப்படி சுக்குநூறா ஆக்குறீங்க? எவ்வளவு கஷ்டப்பட்டு அவன் உங்களுக்காக சப்பாத்தி பண்ணிருக்கா. கண்ணை மூடிட்டு அதை சாப்பிட்டா உங்களுக்கு என்ன ஆயிட போகுது சொல்லுங்க. போதும் நீ போதும். இந்த வீட்டுல அவன் பாவத்தால சம்பாரிச்ச பணத்தை யார் வேணாலும் சாப்பிடுங்க, ஆனா என்னை மட்டும் வற்புறுத்தாதீங்க. ஏன்னா இவன் என் பையனே கிடையாது. போன ஜென்மத்துல நான் செஞ்ச பாவத்துக்கான கூலி இவன். இவன் கிட்ட சொல்லிருங்க, இவன் உண்மையிலே எனக்கு ஏதாவது செய்யணும்னு நினைச்சானா இதை மட்டும் செய்ய சொல்லுங்க. இவன் எனக்கு எதுவுமே செய்ய வேணாம். சூரஜ், ஏ சூரஜ், ஏய், நீங்க என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? படிக்கிற வயசுல ஏன் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? ஒருவேளை உங்க அப்பாக்களுக்கு தெரிஞ்ச என்ன ஆகும் நினைச்சு பாத்தீங்களா? யோசிச்சு பாத்தீங்களா? ஏன் உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? கிளம்புங்க. கண்டிப்பா நீ டாப்பரா வரணும் ஈஷா. பெஸ்ட் ஆஃப் லக் ஈஷா. என்னால் அப்பாவோட கனவை நிறைவேற்ற முடியாமல் போயிடுச்சு. ஆனால் நீ மட்டும் ஐஏஎஸ் ஆகிட்டேன்னு வச்சுக்கோயேன், அதனால அப்பா ஒரு வேளை என்னையும் மன்னிக்கலாம். ஐஏஎஸ் எக்ஸாமை கிளியர் பண்ணி இன்டர்வியூவும் கிளியர் பண்ணணும். அப்பாவை பெருமைப்படுத்தணும். கம் ஆன். குலாப் சிங் பேசுற மாஸ்டர். பின்னாடி சீட்ல ஒரு பையன் உட்கார்ந்து இருக்கா இல்லையா? ஆமா சார். அவன் மந்திரியோட பையன். அவனை நான் பாஸ் பண்ண வைக்கிறேன்னு வாக்கு கொடுத்துருக்கேன். அதனால பின்னாடி நடக்கிற விஷயங்கள்ல கண்டும் காணாம நடந்துக்கங்க. சரிங்க சார். எல்லாரும் அங்க என்ன பாக்குறீங்க? எல்லாரும் உங்க பேப்பர் ஒழுங்கா பாருங்க, இல்ல உங்களை வெளியே அனுப்பிடுவேன். இதுல ஆன்சர்லாம் எழுதிருக்கு. ஏய், நீ எங்க போற? மரியாதையா உன் சீட்ல உட்காரு. இங்க என்ன நடக்குது?
பண்றிய உனக்கு வெக்கமா இல்ல? இரு உன்னை என்ன பண்றேன்னு பாரு. கை கொடுக்க மாட்டியா?